மக்களே, உங்களுக்கு சுட சுட சூடான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான். தரமான சம்பவம் இன்னைக்கு இருக்குது. குறிப்பா வறுத்தெடுத்தல் விஜிஎஸ் அந்த 3 பேர் ஆட்டமாடா ஆடினீங்க போன வாரம். எல்லாத்துக்கும் வீக்கெண்ட்ல வந்து சேது அண்ணா வருவார்ல, வந்து தரமான செய்கையை சேது அண்ணா செஞ்சுக்கிட்டாரு. யாருக்கு கைத்தட்டல், யாருக்கு பாராட்டு, யாருக்கு ரோஸ்ட், எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட கைத்தட்டலுக்கு வரும். ஃபர்ஸ்ட் உச்சாகட்ட கைத்தட்டல் யாருக்கு தெரியுமா? அதிகமா அரங்கம் அதிர்ந்த நபர் யாருன்னா வினோத்துக்கு வந்த கைத்தட்டல் எல்லாமே வேற மாதிரி. அண்ணா இன்னைக்கு எபிசோட்ல அவருக்கான ஸ்கிரீன் பேஸ் கம்மி தான். பேசுற இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா அந்த கொஞ்சம் கொஞ்சமான இடத்துலயுமே கைத்தட்டல் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க வேற மாதிரி. அடுத்ததாக விக்ரம், பார்வதி, அரோரா மற்றும் அமித், இந்த 4 பேர் கைத்தட்டல் வந்திருக்கு. ஸோ அதிகமான கைத்தட்டல் வந்து வினோத்துக்கும் இந்த 4 பேருக்கும் ஈக்குவலான கைத்தட்டல், பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நோட் பண்ணிங்க. வினோத், விக்ரம், அரோரா, பார்வதி மற்றும் அமித்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதான் கைத்தட்டலோட அப்டேட். அடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போமா? சாண்ட்ரா அண்ட் திவ்யா, அதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் நானே மறந்துட்டு பாருங்க. தலைவலிக்கிறவன் எவனா ஐஸ்கிரீம் சாப்பிடுவானா அப்படின்ற கேள்வி விஜிஎஸ் போன ப்ரோமோல கேட்டார்ல, அதுதான். கிட்டத்தட்ட சாண்ட்ரா மற்றும் திவ்யாவோட ரோஸ்ட் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைவ்லயே நடந்துச்சு. எபிசோட்ல கட் பண்ணி நமக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியல. ஆனா ரோஸ்ட் தரமா பிச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காப்புல. அது ஒரு ரோஸ்ட் சம்பவம். அடுத்ததாக அந்த டீ மேட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, டீ ஜெயிலுக்கு போகாத கண்டென்ட், அந்த ஃப்ரைடே நிகழ்வுகள் ஒரு லைவ்ல ஒரு பெரிய போராட்டமா நடந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி தான் ஹெவி ரோஸ்ட், ஹெவி கண்டென்ட். ஓகேவா? அடுத்து விக்ரமுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. விக்ரமுக்கு ஒரு இந்த எபிசோட ஓவராலா சொல்லணும்னா ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா சாண்ட்ரா மற்றும் திவ்யாவோட வருவல், விக்ரமோட எலிவேஷன் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு எபிசோடு முழுக்க விக்ரமுக்கு சாதகமாகவும் விக்ரமை எலிவேட் பண்ற மாதிரி தான் முழுக்க அமைய போது. ஆடியன்ஸ் முன்னாடியும் விக்ரமுக்கு பயங்கரமான பாராட்டுகள், ரெஸ்பான்ஸ். வீட்டுக்குள்ளேயுமே விக்ரமுக்கு பயங்கரமான பாராட்டு, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அந்த 2 வேலைகளும் டீமை லீட் பண்ண விதத்துல, டீமை லீட் பண்ணி வெற்றிக்கு எடுத்துட்டு போனதா இருக்கட்டும். இவர் பிக் பாஸ் கொடுத்தாருல, சாண்ட்ரா மற்றும் திவ்யாவை வச்சு வேலை வாங்குன்ற ஒரு டாஸ்கையும் ஒரு நல்லா பண்ணதுக்கும் வேற மாதிரி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ரிசியேஷன்ல கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பேப்பர் இருக்காப்போ பேப்பரு தேடிட்டு இருக்க மக்களே. பேப்பர் இன்னைக்கு பேப்பரை வச்சே பேப்பருக்கு சம்பவம் தான் ஹைலைட்டு. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்க போது. விஜிஎஸ் சார் இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி எல்லாரும் இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் வரப்போகுது. அந்த மூமெண்ட் நான் தனியா ஒரு வீடியோல வரேன். ஏன்னா அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, அது தனியா பேசுவோம். பிரசன்ட் சோசியல் மீடியாவில் பேப்பர் ரவுடி என்று அழைக்கப்படும் ஒரு நபர் இருக்காரு. அது என்னன்னா, வெட்டி பந்தா வெட்டி சீன் போறவர் தான். அவர் வீட்டுக்குள்ள வந்து ஏகப்பட்ட டைலாக்லாம் பேசியிருக்காருல, அவரை வச்சு தாளின்னு தாளிச்சிருக்காரு விஜிஎஸ் தன்னுடைய நண்பரான பிரச்சனை. ஸோ ஏதாவது பார்சியாலிட்டி பார்ப்பீங்க, பார்க்க மாட்டேன் நான் விஜிஎஸ்ரா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு போல. அடி மிரட்டி விட்டுருக்காரு ஒரு பக்கம். அதுவும் அந்த ரோஸ்ட்டை பார்க்கறதுக்கு நீங்களும் ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அந்த ஒரு ரோஸ்ட். அடுத்ததாக பார்வதிக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. அது அப்ரிசியேஷன் என்னன்னா, அப்படியே வந்து சுகர் கோட்டட் வகையில வந்து அப்படியே புகழ்வது மாதிரி பழிப்பதும்ன்ற இருக்குல்ல, அந்த வஞ்ச புகழ்ச்சி அணினுவாங்க. ஸோ புகழ்வது மாதிரி பழிப்பதும், பழிப்பது மாதிரி புகழ்வதும், அந்த கேட்டகிரியில ஒன்று சொல்லியிருக்காரு போல. அதுவும் பார்வதி கேட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எப்படி எபிசோட்ல காட்டுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம். அடுத்து ரம்யா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னாங்கல்ல விக்ரம, அதுக்கு ஒரு ரோஸ்ட் ரம்யா குழுந்திருக்கு. அது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் பண்ணாங்க. தவிர நியாயமான ரீதியில பண்ணல. நீ என்ன சொல்லிட்டு நான் உன்னை சொல்லிட்டேன்னு பண்ணா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ ரம்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்றத ஹைலைட்டான டே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு இல்லையா, எஃப்ஜேவை பத்தி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. பின்னாடி ஏதோ விஷயங்கள் பேசியிருக்காங்க, ஃபேமிலியை பத்தி சம்திங் ஏதோ பேசியிருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் எஃப்ஜே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. அது குறிப்பிட்ட நபர்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அது எஃப்ஜே எமோஷனல் ஆயிட்டு அவருடைய சில கருத்துக்கள்லாம் சூப்பராகவும் பக்காவும் எஃப்ஜே வச்சிருக்கானா, அந்த கருத்துக்களுமே நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. அடுத்ததாக விக்ரம் ஏதோ வந்து பார்வதி ஏதோ ஒரு செக்மெண்ட், விக்ரமுக்கும் பார்வதி ஏதோ கொஸ்டின் செக்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது ஒரு பக்கம். அடுத்து கமருதீன் ஏதோ சின்னதா அப்ரிசியேஷன். இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்திருக்கு. ஆக மொத்தத்துல சம்பவத்தின் சம்பவமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நிறைய விஷயங்கள் வந்து எபிசோட்ல கட் பண்ணா கூட நமக்கு தகவல் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். ஆனா இந்த எபிசோட நீங்க ரசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி யோசிச்சுட்டு இருந்தோம்.
விஜேஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஜனை கேள்வி கேட்பாரா, சாண்ட்ராவை கேள்வி கேட்பாரா, நண்பர் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் கேள்வி கேட்பாரா நானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் நோ பார்ஷியாலிட்டிப்பா. இதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி தான் முக்கியம். எவன் பண்ணாலும் தப்பு தான், எவன் பண்ணாலும் அடி தான் வச்சு செய்வோன்ற மாதிரி அப்படியே ரணகலம் காமிச்சிருக்காரு. ஃபயரா இருக்கும். ஸோ எப்படி போன வாரம் ஒரு சனிக்கிழமை எபிசோடு மிகப்பெரிய ஃபயரோட பார்த்தீங்களோ, இன்னைக்கு எபிசோடும் அதே ஃபயரோட போய் பார்த்து வேற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நான் அப்டேட் கேட்டோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா இந்த வாரம் நான் அட்ரஸ் பண்ணதெல்லாம் தப்பா போலன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதனால சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.